குறிப்பாக அதில் மெக்கஃபின்னு ஒரு கேரக்டர் அந்த ஹோட்டலில் அது முக்கியமான கேரக்டர் நினைக்கிறேன். அது இது சுவாரஸ்யமான அப்சர்விங் பவர் உள்ள நிறைய தகவல்கள் மிக சரியாக பயன்படுத்தப்பட்ட வெல் ரிசர்ச் கமர்ஷியல் ஒர்க்ஸ். இதில் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான விஷயம் வந்து ஆதருக்கு இருக்கக்கூடிய மானுட தரிசனம் அதில் வரும். உணர்வுகளை பற்றி, வரலாறை பற்றி, இங்கு வாழ்க்கை செயல்படக்கூடிய விதைகளை பற்றி. இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு பிரியமான நாவல் என்றார், அதில் ஒப்பிடக்கூடிய 2 நாவல் நான் சொல்வேன். ஒன்று மேஜிக் மவுண்டைன் என்ற பேரில் தாமஸ் மன் எழுதின நாவல், கொஞ்சம் பெரிய நாவல். இது ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை பற்றின நாவல். முழுக்க முழுக்க ஆஸ்பத்திரிக்கு நடக்கூடிய நாவல். ஆஸ்பத்திரி மேஜிக் மவுண்டன் என்பது பெர்லின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று. அங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அதில் நிறைய நோயாளிகள் படுத்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏறத்தாழ 1200 பேரில் சொல்லக்கூடிய நாவல். ஆனால் அது அல்ல, அது மட்டும் இல்லை. அந்த ஆஸ்பத்திரி ஒரு கட்டத்தில் ஜெர்மனியாக மாறும். ஜெர்மனியோட அனைத்து நோய்களும் இந்த ஆஸ்பத்திரியில் வந்துடும். இதை வரைக்கும் நான் படிச்சதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி பட்டம் இல்லை. மானுட குலத்துடைய நோய் என்ற ஃபினாமினனை பற்றி நான் படிக்கிறோம் வேணும் நமக்கு வரும். இன்னொரு முக்கியமான நாவல் கேன்சர் வார்டு, சோல்ஷெனிட்ஸினுடைய நாவல். இந்த நாவல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் வார்டை பற்றின நாவல். அங்கே தான் நாவல் நடந்து முடியுது. ஆனால் ஆஸ்பத்திரி பற்றின எல்லா நுட்பமான தகவல்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது அல்ல, அது ரஷ்யாவுடைய அடக்குமுறையை பற்றி, ரஷ்யாவுடைய அடக்குமுறையினால் நோயுற்று இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பற்றின நாவல் கூட. இந்த தரத்துக்கு அது எழுதிடும் போது தான் அதுக்கு ஒரு கலைப்படைப்பு தருகிறது. அதில் கேன்சர் வார்டு வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண நாவல். அது என்னன்னா, நான் என்ன நமக்கு இளம் வயதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சமூகத்தை ஒரு அரசாங்கமோ அல்லது வேறு அடிமைப்படுத்தினார் என்றால் எப்படி இருந்தாலும் மனிதன் அதுக்கு எதிராக கிளர்ந்து எழுவான்னா ஒரு நம்பிக்கை நமக்கு சொல்லப்படுது. ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லைன்னு நாவல் சொல்றது கொஞ்சம் சோர்வா இருக்கும். மனிதனுக்கு சர்வைவல் தான் முக்கியம். ஒரு செடி மேல ஒரு கல்லை தூக்கி வச்சுன்னா அந்த செடி அந்த கல்லை தாங்கிட்டு வளர கற்றுக்கும். நீங்க சல்லை தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை சுமந்துட்டு இருக்க தெரியாது, அந்த வேறெல்லாம் டிசைன் இருக்கும். அது மாதிரி அடக்குமுறைக்கு ஆளான சமூகம் தாங்களே அடக்குமுறையை விரும்பி ஏற்று அதுக்கேற்ப வாழ பழகி அடக்குமுறை இல்லாமல் வாழவே முடியாத நிலைமைக்கு ஆகிடாத சித்திரம் அதில் இருக்கும். என்ன கொஞ்சம் அடக்குவியா அது கேட்குற மாதிரி இருக்கும். அந்த நாவல் கேன்சர் வார்டு மிக முக்கியமான ஒரு படைப்பு. அப்போ நான் எது வந்து ஆஸ்பத்திரி பற்றி படிக்கும்போது ஆஸ்பத்திரி பற்றி ஒரு நாவல் என்றால் கேன்சர் வார்டையோ மேஜிக் மூலமே சொல்வேனே ஒழிய ஆர்தர் ஹெய்லி சொல்ல மாட்டேன். ஆர்தர் ஹெய்லி படிக்கலாம், எப்படி கதை சொல்றாரு, எப்படி பிரில்லியண்டா சொல்றாரு, எப்படி தகவலை அற்புதமாக கொடுக்குறான்னு சொல்லலாம். அதிலிருந்து மனித வாழ்க்கையை பற்றின ஒரு பெரிய துயரத்தையும் கனத்தையும் சிந்தனையும் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்கப்பட்ட தன்மை ஆர்தர் ஹெய்லி கிடையாது. அதனால தான் அதை வணிக இலக்கியம் ஒழிய இலக்கியம் அல்ல என்று நான் சொல்றேன். நன்றி. பிடித்துக் கொள்ளலாமா இல்லை வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ந்து பேசிட்டே இருந்துதான் கடைசி பேச்சு நினைக்கிறேன். மலேசியாவில் விடைபெறக்கூடிய ஒரு தருணம். நண்பர் நவீனுக்கும் யுவராஜுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாவலை குறித்த சிறப்பான கருத்துக்களை வழங்கி சென்ற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கு நமது நன்றி. அனைவரின் கவனத்திற்கு வல்லினம் இதழ் அகப்பக்கமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதன் இணையப்பக்க முகவரி www.vallinam.com www.vallinam.com. ஆக வல்லினம் பதிப்பகம் மற்றும் மலேசிய தமிழ் இலக்கிய ஆசிரியர் கழகம் ஏற்பாட்டில் கலை இலக்கிய விழா 2 இனிதே நிறைவடைகிறது. வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Nalaலும் எம்மதமும் ஏற்று